அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் அம்பிகா கோபாலகிருஷ்ணன், மேச்சேரியிலிருந்து. இன்றைய பதிவில் 8-12 சுபத்துவம் பற்றி தான் பேச போகிறேன். 8-12 சுபத்துவம் பற்றி என்னுடைய வாடிக்கையாளர்கள் சிலர் வெளிநாட்டில் இருந்து கேட்ட கேள்விக்குண்டான பதிவு தான் இது. இன்றைய காலகட்டத்துக்கு இந்த பதிவு மற்ற ஜோதிடத்துறை சார்ந்தவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த பதிவு கொடுக்குறேன். பொதுவாகவே 4 தடவை நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாலே இன்றைய கால படித்த இளைஞர்கள் நல்லபடியாகவே ஜாதக விதியை புரிஞ்சுக்கிறாங்க. அது சார்ந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறாங்க. அப்படி கேட்கப்பட்ட சந்தேகத்தில் இருந்து தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். 8-12 சுபத்துவம் இல்லாத நான் எப்படி வெளிநாட்டில் பல ஆண்டுகளாக இருக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு சில வாடிக்கையாளர்களுடைய கேள்வியாக இருந்தது. அதுக்குண்டான விளக்கங்களை பார்க்கலாம். ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கும் இது பயன்படும் என்று நம்புகிறேன். இப்போது 8-12 சுபத்துவன்றதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, தோராயமான ஒரு பார்வையில் நமக்கு ஒரு லக்னம் அப்படின்றத 1 அப்படின்னு எண்றோம். ஒரு கடக லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3 அப்படியே சுற்றி வரும் பொழுது கும்பம் 8, மிதுனம் 12 அப்படிங்கிற வகையில் எண்றோம். இதுதானே சரி, இப்படித்தானே எண்ணணும், சரியாக தானே சொல்கிறோம் அப்படின்னா கூட அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் ஒழிஞ்சிட்ருக்கு. கடகம் என்பது 1ஆம் பாவகம் போல தோன்றினாலும் அந்த லக்னம்ங்கிறது கடகத்தில் எந்த டிகிரியில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். கடகம்ங்கிறது ஒரு 30 டிகிரி பரவி கிடக்கக்கூடிய ஒரு அளவு. அந்த 30 டிகிரியில் தோராயமாக கடகத்தில் ஒரு 13 டிகிரியில் லக்ன புள்ளி விழுதுன்னா, 13 புள்ளிக்கு முன்னால் இருக்கிற பகுதி விரய பாவகம், 12ஆம் பாவகம்னு சொல்லுவோம். கடகத்தில் 13 டிகிரி முதல் சிம்மத்தில் 13 டிகிரி வரை அல்லது சற்று கூட குறைய 1ஆம் பாவகம் அமையும். ஏன்னா ஒரு லக்னம் என்பது அல்லது ஒரு பாவகம் என்பது சரியாக 30 டிகிரியில் அமையாமல் சில பாவகங்கள் 31 டிகிரி, சில பாவகங்கள் 30 பாகை, 30 கலை, 20 கலை, சில பாவகங்கள் 29 பாகை, 30 கலை அல்லது 20 கலை, 40 கலை, இப்படிங்கிற ஒரு ஏற்ற இறக்கம் கொண்ட அளவுகளில் தான் ஒவ்வொரு பாவகங்களும் இருக்கும். அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது கடகம் 13 டிகிரி முதல் சிம்மம் 13 டிகிரி வரை ஒரு லக்னம் அப்படின்றது இருக்குதுன்னா, அடுத்தது 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம்னு கொண்டு வரும் பொழுது கும்பத்தில் 13 டிகிரி முதல் 8ஆம் பாவகம் ஆரம்பம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய டிகிரிகள்லாம் 7ஆம் பாவகம். அதில் தான் நான் நிறைய வாடிக்கையாளர்கிட்ட கேட்குற கேள்வி, எது 8 எது 12 அப்படின்னு கேட்பேன். 8-12 சுபத்துவம் இல்லைன்னு சொல்கிறீங்கப்பா, எது 8 எது 12ன்னு கேட்பேன். அப்போ டிகிரி வாரியாக லக்ன புள்ளியை நாம் கணக்கில் எடுத்து 1, 2ன்னு எண்ணும் பொழுது கும்பத்தில் 13 டிகிரி முதல் மீனத்தில் ஏறத்தாழ 13 டிகிரி வரை 8ஆம் பாவகம் பரவி கிடக்கும். அப்போ உடனே என்ன பண்ணக்கூடாது, கும்பத்தை எந்த சுபகிரகங்களும் தொடர்பு கொள்ளலை, எந்த சுபகிரகங்களும் பார்க்கல, அதனால் எனக்கு 8ஆம் வீடு சுபத்துவம் இல்லை. இதே போல் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் எந்த சுபகிரகங்களும் இல்லை, எந்த சுபகிரகங்களும் பார்க்கல, நான் எப்படி வெளிநாட்டில் இருக்கேன் இப்படின்னு கேட்கக்கூடாது. டிகிரி வாரியாக பார்க்கும் பொழுது நான் இப்போ சொன்ன லக்ன புள்ளி அளவுக்கு மீனத்தில் 5 டிகிரி 10 டிகிரியில் ஒரு சுபகிரகம் பார்த்தாலும் இருந்தாலும் 8ஆம் வீடு சுபத்துவமே.
அதே நேரத்தில் மிதுனம் முதல் கடகம் வரை, மிதுனத்தில் 13 டிகிரிக்கு மேலே அல்லது கடகத்தில் 4-5 டிகிரியில் ஒரு கிரகம் சுபராக இருந்து தொடர்பு கொண்டாலும் 12ஆம் வீடு சுபத்துவமே. இப்போ என்ன பார்க்கலான்னா, 1ஆம் வீடு 1ஆம் வீடாக இல்லை. 1ஆம் வீடு என்பது டிகிரி வாரியாக பார்க்கும் பொழுது 1ஆம் வீடாகவும் இருக்கிறது, 12ஆம் வீடாகவும் இருக்கிறது. 8ம் அப்படியே, 12ம் அப்படியே. இப்போ அப்படியே நம்ம 8-12 சுபத்துவத்தை எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த முன்னையே சொல்லிட்டேன், கடகத்தில் 13 டிகிரி லக்னம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு 4ஆம் வீட்டில் குருவை போடலாம். 4ஆம் வீட்டில் குரு எங்கே வரும், எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னாக்கா துலாத்தில் குருவை போடுறோம். ஒரு 11 டிகிரியில் துலாத்தில் குருவை போட்டோம்னா கும்பத்தை 11 டிகிரியில் பார்க்கும். நமக்கு 8ஆம் பாவகம் ஆரம்பிக்கிறது 13ஆவது டிகிரியில். ஆனால் கும்பத்தில் 11 டிகிரியை குரு பார்க்கும் பொழுது அங்கே 7ஆம் பாவத்துக்கு குருவின் தொடர்பு இருக்கு. ஆனால் 7ஆம் பாவகத்தில் ஒரு ஏறத்தாழ 28 டிகிரியை அது பார்க்குது. அப்போது 8ஆம் பாவகம் தொடங்கிறதுக்கு 2 டிகிரி தானே அங்கே இருக்குது. குருவின் பார்வை வீச்சனம் பலவீனமாக இருந்தால் கூட ஏறத்தாழ 5 டிகிரி முன்பின் பார்க்கும். அதோட பலத்தை பொறுத்து அடுத்தடுத்த 5 டிகிரிகளாக பார்வை வீச்சனம் விரிவடைந்து கிடைக்கும். அப்போ துலாத்தில் இருக்கிற குரு 8 பார்க்குறதா தான் அர்த்தம். அப்படியே போனோம்னா மிதுனத்தையும் பார்த்துருவார். மிதுனத்துலேயும் 11 டிகிரியில் குருவின் பார்வை விழும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்கிறதுனால 9ஆம் பார்வையாக மிதுனத்தில் 11 டிகிரியை பார்க்கும் பொழுது 12ஆம் பாவகம் என்பது மிதுனத்தில் 13 டிகிரியில் ஆரம்பிக்கிறதுனால 2 டிகிரிக்கு முன்னால் விரயஸ்தானம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டிகிரிக்கு முன்னால் குருவின் பார்வை புள்ளி விழறதுனால 12ஆம் பாவகத்தையும் அந்த பார்வை வீச்சனம் தொடர்பு கொள்ளும். ஆக நேரடியாகவே நமக்கு 8ஆம் பாவகத்தை தான் பார்க்கணும், 12ஆம் பாவகத்தை தான் அந்த டிகிரி வாரியாக கூட பார்க்கணும்னு இல்லாமல் அதற்கு முன்பின் 4-5 டிகிரி 2 டிகிரி அளவில் கூட அந்த குருவின் பலம் பலவீனத்தை பொறுத்து நெருக்கங்கள் இருக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு 8-12 சுபத்துவம் தான். இதை நம்ம கவனிக்காமல் நேரடியாகவே 8ஆம் பாவகத்தை லக்ன அந்த கட்டத்திலிருந்து எண்ணி 8 எந்த கிரகமும் பார்க்கல, 12 எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் தோராயமாக முடிவு செய்யக்கூடாது. இந்த நிலை ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்குமே சில நேரம் டவுட் வருது. நிறைய பேர் இது சார்ந்த குழப்பத்தில் இருக்கீங்க. 8-12 சுபத்துவத்தின் காரணமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பு கிடையாது, இதுக்குன்னு வேற சில விதிகள் இருக்குது, இந்த விதி அவ்வளவு பொருத்தமானது அல்ல அப்படின்னு கூட சில வாதாட்டியங்கள் இருக்குது. 8-12 சுபத்துவம் இருந்துட்டா மட்டுமே ஒருத்தர் வெளியில் போயிடுவாரா அப்படின்னா, அந்த வெளிநாட்டுக்கு போவாரா, வெளி மாநிலத்துக்கு போவாரா, வெளியூருக்கு அல்லது நமது பக்கத்து மாவட்டத்துக்கு போவாரா அப்படிங்கிறதெல்லாம் லக்ன வலிமையை பொறுத்து 12ஆம் வீட்டின் சுபத்துவ அளவை பொறுத்து இருக்கும். எதுக்கு வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னா, அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு. பொருள் சேர்க்கிற நோக்கத்தோடு தான் பெற்றோரை சார்ந்த குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம் அல்லது படிப்பு முடித்த உடனே வாலிபர்களோ வெளிநாட்டுக்கு போகிறோம். வயதானவர்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய ஓய்வு காலங்களை அங்கே கழிக்கணுன்றதுக்காக பிள்ளைகள் அம்மா அப்பாவை தன்னோடையே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க இவ்வளோ வயசு கஷ்டப்பட்டது போதும், இனி ஏன் கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. இப்படி 8-12 சுபத்துவம் மட்டும் அல்லாது சரவீட்டு தசை, 8-12ஆம் அதிபதியின் தசை, சரவீட்டு தொடர்பு கொண்ட தசை, இதெல்லாம் இருக்கணும். லக்ன வலிமையை பொறுத்து தான் அவர் அந்த ஆறு தாண்டுவாரா, கடல் தாண்டுவாரா, அதே மாதிரி ஏரி தாண்டுவாரா, குளம் தாண்டுவாரான்லாம் நம்ம சொல்லலாம்.
இந்த ஆறு தாண்டுறது அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கெல்லாம் மாவட்டத்துக்குள்ளேயே பல ஆறுகள் ஓடுறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. 12ஆம் வீட்டு வலிமை சிறப்பாக இருப்பின் அவர் வெளிநாட்டுக்கு போவார். அல்லாத பட்சத்தில் தசையின் அடிப்படையிலையும் புக்தியின் அடிப்படையிலையும் குறுகிய காலம் போயிட்டு வருவார். நீண்ட தசைகள் எல்லாம் அந்த சரவீட்டு தசைகளாக வருது, 8-12 தொடர்புடைய தசைகளாக வருது, ராகு தசை வருது, கேது தசை வருதுன்னா அவங்க தாராளமாகவே வெளியில் போயிட்டு வருவாங்க. இந்த குறுகிய வாரங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, சில வருடங்கள் போயிட்டு வர்றது, நிரந்தரமாகவே வெளிநாட்டில் தங்கிறது, இப்படின்னு பல அமைப்புகள் இருக்குது. அதனால் ஒரு விதி எனக்கு சொன்னது பொருந்தலை, அதனால் அந்த விதியே சரியில்லையோ, பூர்வ புண்ணியம் கெட்டாதான் வெளிநாட்டுக்கு போவாங்களா, 9ஆம் வீடு கெட்டாதான் வெளிநாட்டுக்கு போவாங்களா அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் தான் பிறந்த ஊரை விட்டு அடுத்த மாவட்டம், அடுத்த மாநிலம், அடுத்த நாடுன்னு போயிருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் சில ஜாதகங்கள் ஆய்வு பண்ணணும். அதுக்குன்னு சில காலங்கள் ஒதுக்கணும். ஒதுக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த விதியின் உண்மைத்தன்மை புரிய வரும். அப்படி இந்த பக்கம் படிச்சுட்டு இந்த பக்கம் எடுத்து பார்த்த உடனே எனக்கு ஒத்து வரலன்னு சொன்னால் புரியாதுங்க. எப்போவுமே ஏட்டு சுரைக்காய் வந்து கறிக்கு உதவாது. பல நாள் அதை போட்டு வறுத்து 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 நம்ம டேஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டும் பல 100 ஜாதகங்கள் பார்த்தோம், அந்த விதி பொருந்தலைன்னா தூக்கி போட்டுடலாம். பொருந்துற வரைக்கும் ஏன் பொருந்தலை ஏன் பொருந்தலை ஏன் பொருந்தலைன்னு தேடி பார்த்தோம்னா தான் கிடைக்கும். இப்படி மேலோட்டமான பார்வையோட ஜாதகம் பார்க்கும் பொழுது சில உண்மைகள் நமக்கு புலப்படாது. ஏன்னா ஜோதிடம் என்பது வந்து ஒரு மறைமுக சாஸ்திரம். அது ஒரு ஞான பார்வையோடு பார்க்கும் பொழுது தான் நமக்கு அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய உண்மைகள் தெரியும். இது போன்ற இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.